அறிவியலாளர் திரு ஜெயமுருகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த நிகழ்வுகளை நீங்களும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வெற்றிகரமாக ஃபால்கன் 9 விண்ணில பாய்ந்து இருக்கிறது. இந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, குறிப்பாக இந்தியாவிற்கு இந்த பயண அனுபவம் அப்படின்றது ககன்யானுக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும்? இந்த பயணத்தின் அந்த ஒரு ரிசல்ட்ஸை வச்சுட்டு நம்ம ககன்யானை இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு மேம்படுத்த இது உதவும்? இப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கனவு திட்டம் அப்படிங்கிறது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது. அதனுடைய திட்டத்தினுடைய பெயர் தான் ககன்யான் அப்படின்றது. இப்ப இந்த ககன்யான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 நிலைகளை கொண்டது. ஒரு 3 நிலைகள்ல அது மனிதர்கள் இல்லாம பரிசோதனை முயற்சியாக அனுப்புவது. 4வது முறையில தான் ஒரு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு 4 திட்டங்களை உள்ளடக்கியது இந்த ககன்யான் திட்டம். இது இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதற்காக நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை செய்ய தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த ககன்யான் அப்படிங்கிற அந்த மனிதனை நாம் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். அதில் ஒரு 3 விண்வெளி வீரர்களை நாமே சொந்தமாக ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உருவாக்கி நாமே அனுப்புவோம். அப்படி பூமியை சுற்றி வர செய்து அதற்கு பிறகாக ஒரு பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 52 டன்கள் அளவுக்கான ஒரு எடையோட அங்க புவியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை போலவே நாம் ஒரு சிறிய அளவிலான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடக்கின்றன. அதற்கு இதெல்லாம் ஒரு முன்னோட்டமாக, ஒரு பயிற்சியாக, பேர் உதவியாக அமையும். இன்றைக்கு சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஆக்சியம் 4 மிஷன்ல ஈடுபட்டிருக்கிறது. நன்றி திரு ஜெயமுருகன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.